இந்த மண்ணை ஏமாற்றி இந்த மக்களை ஏமாற்றி கொழுத்து ஆளுவதற்கு பேர் தான் திராவிடம். அங்கே ஆதி தெலுங்கன் அவங்களுடைய சான்றுகளில் கிளியராக வந்துச்சு. ஆதி தெலுங்கர் அங்கே திராவிடன் போய் வைக்க வேண்டியதானே. அங்கே அடிப்பாங்களோ வெறிச்சு அனுப்புவானுங்க. உங்களை முதல்ல உருவாக்குனதே வெள்ளைக்காரன் தான். புரியுது இல்லை? அப்படிதான் நான் சொல்லணும். அதுக்கு நான் ஆதாரத்தை நான் கொண்டுட்டு வரேன். அதால நாங்கள் எல்லாம் சரி இவ்வளவு சீர்கேட்டுக்கும் பெரியார் தானே ஒத்துக்குவீங்களா தம்பி? இத்தனை ஊழல் முறைகேடுகளுக்கும் ஈரோட்டுக்காரர் தான் ஒத்துக்குவீங்களா? நீங்களும் நான் பேசுறதுக்கு காரணம் அவருன்றீங்க. இந்த ஊழலுக்கும் அவருன்னு பொறுப்பேற்றுக்குங்களா? சீரழிஞ்சு போயிருக்கு எல்லா துறையும். 10 ஆண்டு 15 ஆண்டுக்குள்ள உங்களுடைய சொத்து பட்டியல் இவ்வளவு வந்தது உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறோம். மக்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, 3 நடந்திருக்கு. பெரியாரை வச்சுக்கலாமா? அதுக்கு அந்த பெரியார் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோ, காரி துப்பி இருப்பார் உங்களால். ஒரு வேலை வந்தாருன்னா முதல்ல அவர் மேலே பொய் கேஸ், கஞ்சா கேஸ் போட்டு நீங்கள் தான் உள்ளே வைப்பீங்க. இந்த கண்ணீர் துளி பசங்களை நம்பி ஓட்டு போட்டாதீங்க, நாடு நாசமாக போயிடுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே திராவிடம், இப்போது புதிதாக தமிழ் தேசியம் ஓங்கி பேசப்படுகிறது. இந்த திராவிடம்ன்றது பல ஆண்டு கால சித்தாந்தம். ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்றத ஒரு 8% மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த அரசியல் சூழ்நிலையில் வச்சு பார்க்கணும். இந்த திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? இது வரைக்கும் விளக்கம் சொல்லலை. ஒன்று இனம் இருக்கணும், ஒரு தனித்த மொழி கொண்ட இனம் திராவிட இனம். தமிழ் இனம், தமிழ் மொழி பேசுகிறாங்க, தமிழ் இனம். திராவிட மொழின்றது ஏது? இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் சேர்ந்தது திராவிட இனம்னா இப்போ மொழி ஏன் 5 இருக்குது? கேள்விகள் நிறைய வருது. ஆமாம், திராவிடன்னு சொல்லிட்டு நீ எங்கே வச்சுக்கிறேன்னா ஆதி திராவிடன்னு பட்டியல் சமூகத்தில் மட்டும் சாதி பேரில் வச்சுக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு இடத்துல வரும் ஆதி திராவிடன் அவன் இருந்துட்டான். ஆதி திராவிடன்ல அப்போ திராவிடன் ஒருத்தன் சர்டிஃபிகேட்டில் இருக்கணுமா? ஆதி திராவிடன் இருந்தால் திராவிடன் ஒருத்தர் இருக்கணும். இல்லை திமுகவில் இவ்வளோ பெருந்தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, யாராவது ஒருடைய சான்றில் அவங்க திராவிடன் போட்டுக்கிறாங்களா, தமிழன் போட்டிருக்கிறாங்களா? ஸோ நீங்களே சொல்லுங்கள். திராவிடன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதில் நிலம் அடிப்படையில் திராவிடமா, மொழி அடிப்படையில் திராவிடமா, எது வரீங்க? இனமும் இல்லை மொழியும் இல்லை உங்களுக்கு. கரெக்டாக கேட்டால் இந்த 4ம் சேர்ந்தது இனம் அப்படின்றீங்க. அவங்க மொழி வழியாக பிரிஞ்சு போய் அவங்கவுங்க தனித்தனியாக இருந்துட்டாங்க. இது தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழ் மண்ணுன்னு. திராவிடன் பிறந்த வார்த்தை எப்போ வந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் தமிழ்ன்றது எந்த காலத்துலேருந்து எந்த நூற்றாண்டுலேருந்து இருக்குது? 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி கல்வெட்டுகள்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிடத்தினுடைய மொழின்னு எங்கே இருக்குது கேட்டால் இது மூல மொழின்னு ஒன்று இருந்தது, திராவிடம் அதுதான் அப்படின்னு அது இருந்திருக்குன்னு எங்கே இருக்குது? நிறைய நீங்களும் மிக பெரும் அறிஞர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ உருட்டி பார்க்குறீங்க. திராவிடன்னு ஒன்று இருந்தது, புரோட்டோ லாங்குவேஜ், அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளத்துக்கெல்லாம் முன்னோடி வந்து எங்கே இருக்குது? இது எல்லாம் இருக்கும்போது அது எப்படி அழிஞ்சது? இங்கே ஒரு இடத்துல இருக்கணும். இல்லை இப்போ 50,000க்கு முற்பட்ட இன்னும் பல விஷயங்கள்லாம் எடுக்கும்போது தமிழ் சார்ந்த பிரமி எழுத்து இதில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. திராவிட மொழி திராவிட எழுத்துன்னு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எல்இசி இவங்கெல்லாம் கொண்டுட்டு வரப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆய்வு பண்ணப்போ திராவிடன்றது எப்போ உங்களுக்கு 800க்கு பிறகு தான் அந்த வார்த்தை பிறக்குது. அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல திராவிடன் இருந்து நீங்கள் சொல்லுங்கள். திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் நீங்கள் கேட்டீங்கல்ல, அவங்க சொல்லலை. நாங்கள் சொல்லிட்டா தமிழர் அல்லாத பிற மொழியினர், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சில மொழியினர் ஏமாற்றி பிழைப்பதற்கான அந்த இடமும் அந்த அரசியலும் தான் திராவிடம். தமிழர் அல்லாத புரியுதுல உங்களுக்கு? தமிழர் அல்லாத இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மண்ணை ஏமாற்றி இந்த மக்களை ஏமாற்றி கொழுத்து ஆளுவதற்கு பேர் தான் திராவிடம். இங்கே தமிழ்நாட்டில் 80% பேர் நான் திராவிடன் சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ அவங்க எல்லாம் தமிழ் கிடையாதா? சரி, திராவிடனாக்கா தமிழ் கிடையாதுனாக்கா நீ திராவிடன்னு போட்டு சான்றிதழ் வச்சுக்கோ. இந்த பக்கம் ஆதி திராவிடன்னு கொடுத்துருக்கீங்களா, சமூகத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, அதே அந்த ரோசமான இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் திராவிடன்னு போட்டுக்கணுமா, நாய்க்கர் செட்டியார் கோனார்னு ஏன் போடுறீங்க? சொல்லுங்கள், எனக்கு பதிலை சொல்லுங்கள் தானே. எனக்கு தெரியல உண்மையிலே. நீங்கள் வேணால் யார்ட்டெல்லாம் கேட்டு சொல்லுங்கள். ஆதி திராவிடர் அப்படின்னு பட்டியல் சமூகத்துக்கு நீங்கள் பேரை கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம், அதே காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் இந்த பேர் நாங்கள் தான். அதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்ஸ்ன்னு இருந்துச்சு, பஞ்சமர்னு இருந்தது. இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு புது பேராக வைக்கணும், பொது பேராக வைக்கணும், தலை குனியாமல் இருக்கணும்லாம் வசனம் பேசிட்டு ஆதி திராவிடன்னு வச்ச அதே காலத்தில் அவனும் ஆதி திராவிடன் தானே, தெலுங்கில் இருந்தவனும் அவனும் திராவிடன் தானே. அங்கே ஆதி தெலுங்கர்னு கொடுத்துவிட்டீங்க, ஆதி திராவிடன்னு கொடுத்த
சூட்சம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ம் ஆதி தமிழன் தானே இங்கே கொடுத்துருக்கணும் சர்டிஃபிகேட்டு, பேர் வச்சுருக்கணும். இங்கே ஆதி திராவிடன்னு வச்சுட்டு அங்கே ஆதி தெலுங்கன் அவங்களுடைய சான்றுகள்லாம் கிளியராக வந்துடுச்சு. ஆதி தெலுங்கர் அங்கே அங்கே ம் திராவிடன்னு போய் வைக்க வேண்டியதானே அங்கே. இது என்ன பித்தலாட்டுத்தானே அது? அங்கே அடிப்பாங்களோ? அங்கே அடிப்பாங்களோ? மெரிச்சு அனுப்புவானுங்க. இங்கே வந்து இல்லை. எதுக்குன்னா ம் நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறீங்க திராவிடம்னா என்ன அப்படின்னாக்கா, தமிழர் அல்லாத பிற மொழியினர்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கல்ல, இப்போ அதுக்கு பேர் தான் திராவிடம். சார் எத்தனை பேர் சார் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆதி திராவிடர் சொல்கிறீங்களே, எத்தனை பேர் ஆதி தமிழர் எல்லாத்தையும் தமிழர் கொண்டு வான்னு எத்தனை பேர் கேட்குறாங்க? எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த குரலை நீங்கள் மங்கடிக்கிறீங்க, அந்த குரலை நீங்கள் இருட்டடிப்பு செல்றீங்க, அந்த குரலை நீங்கள் காயடிக்கிறீங்க. அதுதான் இப்போ எல்லாம் வந்துருக்கு. எத்தனை பேருனாக்கா முன்ன பேசுனதுக்கு இப்போ பேசிட்டு இருக்க நிறைய பேர் லட்சக்கணக்கில் இன்றைக்கி வெளியில் எல்லாமே பேசுகிறாங்களே. ம் ஆதி திராவிடர் அப்படின்னாக்கா திராவிடர்னு இப்போ ஐயா இப்போ ஆளக்கூடியவர்களுக்கு அவங்க இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே இருக்கிறாங்களே. ம் திமுகவில் இவ்வளோ பெருந்தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ம் யாராவது ஒரு சான்றில் அவன் சாதியை எடுத்துட்டு நாங்கள் திராவிடர்னு போட்டுக்கிறாங்களா? முடியுமா? அப்புறம் அவங்க மட்டும் அந்த பேரை வச்சு அவன் மட்டும் அதை சுமக்கணும் திராவிடன்றதை. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட அந்த அந்த மக்களுடைய முதுகு மேலே தான் நீ உட்காந்துட்டு இருக்கிறியா குடிசை போட்டு? அந்த மக்கள் தலைமையில தான் உங்கள் அதிகாரம் உட்காந்துட்டுக்குது, அவங்க கோட்டை கொத்தலெல்லாம். அதான அர்த்தம்? ம் ஆதி திராவிடன் ஒருத்தர் இருக்கும்போது திராவிடன் ஒருத்தன் இருக்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்போ என்னென்னா நீங்கள் ஏன் அவ்வளோ குழப்பறீங்கன்னா உங்களுக்கு தெரியல. வெள்ளைக்காரன் வந்து உங்களுக்கு இந்த பேரை வைக்கிறான். ம் இந்த பேரை வச்சான், திராவிடன் அவன் தான் வச்சான். இல்லைன்னாலும் உங்களுக்கு இந்த அரசியலே இருந்திருக்காது. புரியுதில்லை உங்களுக்கு? இந்த அரசியலே இருந்திருக்காது. ஆரிய திராவிட அரசியலை வெள்ளைக்காரன் வந்து வச்சுட்டு போனதும் அதுக்குன்னு 2 புத்தகம் இருக்குது. எடுத்து திராவிடர்களை முதல்ல படிக்க சொல்லு. உங்களை முதல்ல உருவாக்குனதே வெள்ளைக்காரன் தான். புரியுதில்லை? ஆமாம், அப்படி தான் நான் சொல்லணும். அதுக்கு நான் ஆதாரத்தை நான் கொண்டுட்டு வரேன். அதுலேருந்து திராவிடன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது திராவிடம்? திராவிடன்றதுக்கு மொழி வேணும், திராவிடன்ற ஒரு அடையாளம் வேணும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு யாருமே சாதி பேரெல்லாம் போடாத, இனி நாங்கள் திராவிட இனம் அப்படின்னு போட்டுக்குங்களா. மீதி எஞ்சி இருக்கிறவங்க தமிழன்னு போட்டுக்கிட்டோம். நல்லா இருக்கும்ல? இது போட்டு சரியாக இருக்கும்ல? சாதியை ஒழிச்ச மாதிரியும் இருக்கும், நீங்களாம் திராவிடன்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். அதிக பெரும்பான்மை நாங்கள் திராவிடர்கள்னு சொல்லிக்குங்களேன். மைனாரிட்டி தமிழன்னு இருந்துட்டு போட்டோம். மாற்றுங்களா அதை? நாளைக்கு அறிவிச்சிருங்க. யார் தமிழன் யார் திராவிடன் சான்றில் வந்துடும்ல உங்களுக்கு. இவன் மட்டும் சான்றில் வந்து ஆதி திராவிடன் சுமக்கணும். நாங்கள் எல்லாமே சாதி பேரை வந்து அவன் சாதியை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். நாங்கள் நீங்களும் திராவிடன்னு வாங்க. இல்லை, எந்த இடத்துல சார் தமிழை வந்து கீழே அமைக்கி இந்த திராவிடம் மேலேறியது? திராவிடன் பேசி அரசியல் வந்த பிறகு தான் அந்த தமிழ் மண்ணில் தமிழுக்கான ஒரு இது. எப்போ வந்து தமிழ் மொழியை பேசி ஒரு பெரிய போராட்டம் வந்த வரைக்கும் ஒரு அரசியல் இருந்தது, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அப்போ வந்து அதிகாரத்துக்குள்ளே நுழைஞ்சி வந்ததில் ஆஹா இப்படி ஒரு போராட்டம் நாளைக்கு நமக்கும் வந்துருன்றதுக்காக தான் தமிழ் தேசியத்தை இவங்க அமுக்க தொடங்குறாங்க. அந்த தமிழ் தேசியத்தினுடைய போராட்ட வரலாற்றையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணுறாங்க. தமிழ் தேசியம் பேசி இந்த பெரும் தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் வேறு வேறு பேரை சொல்லி அழிச்சிங்க. கொஞ்சம் பேரை நிறைய பேரை நீங்கள் வந்து காலி பண்ணிட்டீங்க, இருட்டடிப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் பெரியார்ன்றப்ப பெரியார் இருந்த காலகட்டத்தில் அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் எல்லாமே முன்னப்பண்ண இருந்துட்டு இருந்தாங்களே. நீங்கள் கூட சேர்ந்து இல்லை போராடி இருக்கணும் அந்த மக்களுக்காக. எங்கே போராடி இருக்கீங்க? ஏன் அங்கே இருட்டடிப்பு பண்ணீங்க அவங்கள? கரெக்டாக கேட்டால் அதெல்லாம் பற்றி விடுதலையில் ஐயா எழுதியிருக்கிறாரு. எதனா ஒன்றுனா அவர் எழுதிட்டாரு, உடனே அதை தூக்கி அவர் ஆதரிச்சாருன்னு கொண்டு வந்துடுறது. இப்படி தான் நீங்கள் இது வரைக்கும். இல்லை, அவங்களுக்குலாம் எங்கேயும் சிலை இல்லை. ஆனால் ஈரோட்டுக்காரர் கைத்தடி கொண்டவருக்கு எங்கே பட்டாலும் சிலை இருக்குது. அதுதான் சொல்ல வந்தேனே. எப்படி உங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் வந்து காந்தியை தூக்கி நாடு முழுக்க கொண்டு வந்ததோ சொல்லுவாங்க அவங்க, கத்தி இன்றி ரத்தம் இன்றி காந்தி சுதந்திரம் வாங்கிட்டார். பார்த்தா வரலாறு எடுத்து பார்த்தா 6 ரத்தம் சேராக ஓடுது விடுதலை போராட்டத்தில். காந்தி வழி போராட்டத்தில் சேரு ரத்தம் சகதியமாக ஓடி இருக்குது. அப்படி உச்சக்கட்டமாக தேச பிரிவினை வந்தபோது அவ்வளோ ரத்தம் ஆறாக ஓடுதுன்னு இருக்குது. நிறைய வரலாறு இருக்குது, எடுத்து படித்து பாருங்கள். இது மிட் நைட் ஃப்ரீடம் இருக்குது, நள்ளிரவு சுதந்திரம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் படித்தது ரொம்ப வியந்து படித்தது வந்துட்டு அத்வானியினுடைய வாழ்க்கை வரலாறு. மிகப்பெரிய புத்தகம், ஒரு 1000க்கு மேலே இருக்கும் அந்த பக்கம். என் தேசம் என் மக்கள்னு. அதில் அவங்க இந்துத்துவா எங்களுடைய அரசியல் எப்படி வளர்ந்தது, நாங்கள் எப்படி நடந்துக்கிட்டோன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அனுபவமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த தேச பிரிவினையும் போது என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லுவார். இவ்வளோ ரத்தம் சிந்தி இருக்குது, கத்தி இந்தி ரத்தம் இந்தி அப்படின்னு நம்ம வரலாறு பேசணும்ல. அந்த காந்தியை கட்டமைச்ச மாதிரி இவங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அதிகாரம் வந்துட்டோன்னு இந்த பெரியாரை கட்டமைச்சுன்னு. இதுதான் முன்னத்தி சாமி தாயத்து மாதிரி. எது வந்தாலும் சாமிலாம் என்னை பிடிக்காது, பேய் பிடிக்காது, நான் தாயத்து கட்டிக்கிறேன், ராத்திரியில் எங்கே வேணாலும் போவான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இது உங்களுக்கு திராவிடர்களுக்கு ஒரு தாயத்து வந்து பெரியார் பேருக்கு தாயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. பெரியார் கொள்கை நீங்கள் முழுசு 100க்கு 100 நடைமுறைப்படுத்துறீங்களா, இல்லை 90% நடைமுறைப்படுத்துறீங்களா, இல்லை 50% நடைமுறைப்படுத்துங்களா பெரியாருடைய கொள்கையை? அவர் பேசுனதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி எல்லாமே பண்ணிட்டுக்கிறீங்க. சாதியை பார்க்காதீங்கடா மடப்பசங்களான்னு எத்தனை முறை உங்களை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி உட்காந்துட்டு அதே பெரியார் சிலையை வச்சுட்டுக்கிற அறிவாலயத்துக்கு பக்கத்தில் உள்ளே உட்காந்துக்கிட்டு சாதியை பார்த்து வேட்பாளர் நீங்கள் கொஸ்டின் கேட்டு தேர்வு எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறீங்களே எப்படி?
பெண்ணுரிமை பற்றி பெரியார் தான் பேசினாருன்னு சொல்கிறீங்க. இல்லை, பெண்ணுரிமை ஒரு முக்கிய அங்கமாக வகிக்குது கட்சியில் திராவிடத்தில். எங்கே அங்கே வகிக்குது, எங்கே வகிக்குது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். பெண்கள் வந்து வீட்டில் அடைக்கப்பட்டார்கள், அவங்களை வெளியே படிக்க அனுப்பியது திராவிடம் சொல்கிறாங்க. அப்படிலாம் நீ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உனக்கு கேட்க இங்கே ஆள் இல்லை, உனக்கு எதிர்த்து பேச ஊடகங்களை நீங்களே உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்கள் படிக்கிறதுக்கு கல்லூரிக்குள்ளே போயிட்டாங்க காமராஜர் ஆட்சி காலத்திலே. சும்மா அந்த கதைலாம் விட்டுக்கிட்டு சொற்பளவுன்னு சொல்கிறாங்களே. சொற்பளவுலாம் சொல்லாதீங்க. அன்னைக்கு மக்கள் தொகைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்திருக்கிறது. காமராஜர் கல்வி அதுக்கு இருந்த அரசு பள்ளி பட்டியல் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்குதா? மக்கள் தொகை அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குதா? அன்றைக்கி முழுக்க இந்தியா முழுக்க 30 கோடி முகமுடியாளன்னு பாரதி காலகட்டத்துக்கு பின்னாடி தானே காமராஜர் காலகட்டம். அன்றைக்கி இருந்து எவ்வளோ இருந்துக்கு மிஞ்சி போனாக்கா இன்றைக்கி எத்தனை கோடி இருக்குது? மக்கள் தொகை இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுங்க? அன்றைக்கி கொஞ்சமாக தான் இருந்தது, இன்றைக்கி இருக்குன்னா காமராஜர் இருந்த போது போட்ட அடித்தளம் அது மேலே தான் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், கல்வியாகட்டும், அந்த பேஸ் அவர் போட்டது இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் நாசமாக்கி இருப்பீங்க. இன்றைக்கி இவ்வளவும் கல்வியை வியாபாரமாக்கிட்டு உட்காந்துட்டு பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க. முதன்மை கல்வியில் நாங்கள் தான் படிக்கிற பையன் லோன் வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறான். காமராஜர் பிள்ளை இருந்துச்சு, அது அதை பெருமையாக பேசணுமா இதை பெருமையாக பேசணுமா? நீங்கள் வச்சுட்டுக்கிறீங்க, கோடிக்கு இதோ கொடுத்து வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சரவடிக்கணுன்றதுக்காக. கல்வியில் முதன்மை கல்வின்னா கல்வியில் வியாபாரமாக போயிட்டுருக்குது. அரசு கல்வியில் எந்த அளவுக்கு இருக்குது? 12,000 இடம் காலியாக இருக்குது. ஒப்பந்த அடிப்படையில் 10,000 பேர் எடுத்து வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ஆசிரியர்கள் கேவலமாக நடத்திட்டு இருக்கிறீங்க. வளர்ந்த நாடுகளில் ஆசிரியர்களை பெருமைக்குரிய இடத்துல வச்சுருப்பாங்க. மருத்துவரை விட மேலான இடம் அவங்க தான். எல்லாருமே வந்து தரமாக இந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்குற இடமே அதுதான். அந்த அவங்கள வந்து பெரிய இடத்துல வச்சு சம்பளம், அவ்வளோ சம்பளம். அங்கெல்லாம் நீ வந்து கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க இந்த வேலையை வேணாலும் பிஹெச்டி முடிச்சுட்டு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு மாதம் 30,000 எனக்கு உத்தரவாதம் கிடைக்குதுன்றான். அந்த 30,000 கூட உன் கல்வியை வந்து வேலை கொடுக்கல. 10,000, 12,000, 6,000க்கு போய் சேர்ந்துருக்காங்க. முனைவர் பட்டம் முடிச்சுட்டு கல்லூரியில். இப்போ இன்றைக்கி தான் வந்து மாறி மாறி அதிமுக ஆட்சியில் 20 இருந்தது, இவங்க வந்தோன்னே 25 ரூபா. ஒப்பந்த அடிப்படையில் கல்வியை வர்த்தகமாக்கிட்டு வியாபாரமாக்கிட்டு ஆசிரியர்கள் கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு நீ வந்து பேசுகிற கல்வியில் முதன்மைன்றீங்க. இந்த உருட்டு தான் உங்ககிட்ட எல்லாத்துலேயும் வருதுன்னு நான் சொல்ல வரேன். இல்லை இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் நான் கேள்வி கேட்கறதுக்கும் நான் பேச்சுரிமை பெற்றுக் கொடுத்ததே திராவிடம் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ சுதந்திரம் பேச்சுரிமை இல்லாமல் சுதந்திர போர் வந்து வாய்ப்பூட்டு சட்டமாக இருக்குமோ? இல்லை, வாய்ப்பூட்டு சட்டம் இருந்தப்போ உடைச்சது யார்? காங்கிரஸ் இல்லை, மக்கள் இல்லை. எத்தனை போராட்டம் வந்திருக்குது? எத்தனை போராட்டங்கள் வந்திருக்குது சொல்லு? எத்தனை போராட்டம் இந்த மண்ணில் இருக்குது? நடக்காமல் போயிடுச்சா? இன்றைக்கி தான் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்களா? கருணாநிதி கொண்டு வந்ததுலேருந்தே மது ஒழிப்பு மாநாடு திமுகவும் நடத்திருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதிமுகவும் நடத்திருக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஒரு 100 கணக்கில் நடந்திருக்கும் மாநாடு. இது ஆண்டு எப்போ தொடங்கினாங்களோ கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகு இத்தனை ஆண்டுகளில் அதில் 10ஓட 11 தானே இந்த மாநாடு. அந்த மாதிரி தானே நான் முன்னாடியும் சொல்கிறேன். எது ஒன்று எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் எல்லாம் சரி. இவ்வளவு சீர்கேட்டுக்கும் பெரியார் தானே ஒத்துக்குவீங்களா தம்பி? சொல்கிறேன் வா, அங்கே வந்து நிற்கிறேன், வா குறுக்க வந்து நிற்கிறேன். நான் இப்போ ஈரோட்டுக்காரரா? நான் ஆமாம், ஈரோட்டுக்காரர். இத்தனை ஊழல் முறைகேடுகளுக்கும் ஈரோட்டுக்காரர் தான் ஒத்துக்குவீங்களா? அவர் எந்த வகையிலுமே குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லா வகையிலையும் நீங்க அவர் சொல்றீங்களே. நீங்க பெண் சுதந்திரம் கொடுத்தது அவருன்றாங்க, பேச்சுரிமை கொடுத்தது அவருன்றீங்க, பெண் சுதந்திரம் கொடுத்தது அவருன்றீங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதுக்கு அவருன்றீங்க, நீங்களும் நான் பேசுறதுக்கு காரணம் அவருன்றீங்க. இந்த ஊழலுக்கும் அவருன்னு பொறுப்பேற்றுக்குங்களேன். அது எப்படி நல்லதுக்கு மட்டும் தான் போய்? அது எப்படி சொல்றேன்? நீங்க சீரழிஞ்சு போயிருக்க எல்லா துறையும். நிதி பற்றாக்குறையில் அவ்வளோ ஊழலில் தானே போயிருக்கு. பணம் எங்கே போயிருக்கும்? எப்படி வருமானம் வராமல் இருந்திருக்கும்? எப்படி வருமானம் வராமல் இருந்திருக்கும் சொல்லுங்கள். நேற்று நீங்கள் எதுக்கும் உங்கள் சொத்து பட்டியல் எப்படி இந்த குறுகிய 10 ஆண்டு 15 ஆண்டுக்குள்ள உங்களுடைய சொத்து பட்டியல் இவ்வளவு வந்தது உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறோம், மக்கள் கேட்குறோம். இல்லை, அது மட்டும் உயர்கிறதே இது குறைகிறது. அதுதான் சொல்ல வரேன். உங்கள் சொத்து மட்டும் ஏறிட்டே இருக்கு எப்படி? அப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து முறையாக வந்த பணமா ஊழலில் வந்த பணமா? நடந்த ஊழலுக்கும் அப்போ ஊழலுக்கும் நீங்கள் பெரியாரை வச்சுக்கிறீங்களா? கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, 3 நடந்திருக்குது. பெரியாரை வச்சுக்கலாமா அதுக்கு? நான் பேசுகிறேன் வா. உங்கள் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. உங்கள் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துக்குன்னு அவுட்லுக் ஒரு பத்திரிகை எடுத்து போட்டு பேசியிருக்குது. 16 மணி நேரம் கழித்து ஒரு பாதிக்கப்பட்ட கூட்டு பாலியல் பலாத்காரம் நார்த்தில் நடந்ததுக்கெல்லாம், வட இந்தியாவில் நடந்ததுக்கெல்லாம் கொதித்து போராட்டம் பண்ண இத்தனை பேரும் ஒருத்தர் கூட ரோட்டுக்கு வந்து பேசவே இல்லை. அப்படி இருக்கும் உங்கள் லட்சணம். உங்கள் காவல்துறை 16 மணி நேரம் கழித்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, ஏனோ தானே. அதுக்கு பிறகு 2 கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்தது. அப்போ இதுக்கு இந்த பெருமைக்கும் இந்த பெருமை அந்த அவலத்துக்கும் பெரியாரை சொல்லலாமா? சொல்லுங்கள். தண்ணி தொட்டியில் மனநலம் கடந்தது இந்த நூற்றாண்டில், இந்த காலகட்டத்தில், இந்த அவலத்துக்கும் பெரியாரை முன்னிறுத்தலாமா? நீங்கள் இது தம்பி இதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு இந்த பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? போற்றுவதற்கும் தோற்றுவதற்கும் தூற்றுவதற்கும் ரெண்டுமே பொறுப்பேற்கணும். போற்றுவதை மட்டும் தானே ஏற்றுக்கிறாங்க. அதுதான் ஏன்னு கேட்குறேன். அதுதான் உங்கள் அரசியல்ன்ற.
எல்லாமே உங்களால் தான் வந்துச்சு. நான் இன்னைக்கு இந்த பேண்ட் சட்டை போட்டுங்கிறது கூட உங்களால் தான். ஆமாம், அதையும் ஈரோட்டுக்காரரால் தான் வந்தது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரிப்பா, நீங்கள் தான் வந்தீங்க, துணி நெய்ய கற்றுக் கொடுத்தீங்க. உங்களுக்கு முன்னாடி இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வத்தி பெட்டிக்குள்ளார பட்டு சேலையை வச்சு சீனத்துக்கு கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தவன் தமிழன். அந்த அளவுக்கு பட்டு சேலையினுடைய அந்த அடர்த்தி அவ்வளோ குறைவாக நேய்ந்தவர்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருந்தவங்க. உலகம் முழுக்க கடலோடி வாணிகம் செய்தது. இன்றைக்கும் பல்வேறு துறைமுகங்களில் அகழ்வாய்வு பண்ணும்போது தமிழ் கலாச்சாரத்தினுடைய எச்சங்கள் இருக்குதுன்றான். பல நாளுடைய பொருட்கள் இங்கே இருக்குதுன்றான் ஆய்வு பண்ணிட்டு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளவும் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இவர் வந்த பிற்பாடு தான் நடந்தது, ஏன் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்ற. இல்லை, 1000 வருடத்துக்கு முன்னாடி வந்தாலுமே இப்போ செருப்பு அப்போ இருந்தது தான். ஆனால் போட விடலையே. பெரியார் வந்தோன்னே போட விட்டார். யார் போட விடலை? பெரியார் வந்தோன்னே எங்கே போட விட்டாரு? எங்கே போடலை சொல்லுங்கள். அவங்களா ஒரு எழுச்சி வந்தது, அவங்களா வந்தது, அவங்களாம் மாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த எழுச்சியை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே. எழுச்சி அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்களே. வள்ளலார் பேசியிருக்கிறாரு, அயோத்தியாசர் பேசியிருக்காரு, ரட்டமலை சீனிவாசர் அவங்க பெருமைகளாக வந்து நிற்கலையே. ஐயா தேவர் ஐயா பேசியிருக்கிறாரு. அவரை நீ சொல்லலாம், இந்த மிக பெரும் அளவில் தேவர் ஐயாவை சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய பெரும்பகுதி நிலத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு, அதான் சாதி சாதியாக பூசி வச்சிருக்காங்க. அதான் தமிழில் வந்துட்டா சாதி சாயம், உங்களில் வந்து சேர்ந்துட்டாக்கா புனிதர் அவர். சாதி, நான் இதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப கடுமையாக போயிடும். இவர் வந்து சாதி தலைவர் யார்? தேவரையா. எதிராக பேசிட்டு இது எல்லாத்துக்கும் நேர்மாறாக செய்துட்டு இருந்தவர், சாதியை ஒழித்தவர். எந்த சமூகத்தை வந்து பட்டியல் சமூகம்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கூட கட்டி படிக்க வைக்காமல் இருந்தாரோ, அவர் வந்து இவருக்கு அந்த சமூகத்தில் வந்து அந்த தன்னுடைய சொத்தையெல்லாம் பிரித்து நிலமாக கொடுத்து சொந்த காலில் நில்லுன்னு சொன்னவர் சாதி வெறி. நீங்கள் வந்து பேசுகிறீங்க, சுயமரியாதைன்றீங்க, சமூக நீதின்றீங்க. சமூக நீதி பெரியார் வழியில் வந்தீங்க, சொத்து சேர்த்தீங்க. அந்த சொத்து ட்ரஸ்ட்டில் இருக்குது. அது பேரில் நீங்கள் வந்து மணியம்மை இன்ஸ்டியூட் வச்சுக்கிறார் ஐயா ஆசிரியர், டீம்டு யூனிவர்சிட்டி. அதுலேயும் வந்து இடஒதுக்கீடு இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. உங்கள் திராவிடத்தினுடைய ரெட்டக்குழல் துப்பாக்கியாக ஒன்று இருக்கக்கூடிய திமுக தான் சொல்லுது. பொன்முடி அமைச்சராக இருக்கும்போது அதுலேயும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு ஊழ்ந்து அடிச்சுட்டு அதுக்கு தலைமை தாங்கி டெல்லி வரைக்கும் போய் இடஒதுக்கீடு டீம்டு யூனிவர்சிட்டியில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்ன எந்த புனிதம் தெரியுமா? பெரியாரிசம் பேசக்கூடிய, ஈரோட்டு பெருமையை பேசக்கூடிய இதே வீரமணி தான். அவர் தான் தலைமை. அவர் தான் இடஒதுக்கீடு தனியார் கல்லூரியில் கிடையாதுன்னு சொன்னவர். தெரியுமா உங்களுக்கு? இந்த வரலாறு தெரியுமா? எடுத்து படிங்க, இதெல்லாம் படிங்க. நீங்கள் வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க, பெரியார் நிழலில் இருந்துக்கிட்டு. அந்த பெரியார் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோ, காரி துப்பி இருப்பார், உங்களெல்லாம் காரி துப்பி இருப்பார். பெரியார் மட்டும், நான் கத்தனேன்டா உங்களுக்காக கத்தனை, தெருவாக சுற்றினேன், இல்லைன்னு மறுக்கவே இல்லை யாரும். நோய் வந்து முடியாமல் கூட மூத்திர சட்டி வச்சுன்னு ஊராக பிரச்சாரம் பண்ண, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு. இன்றைக்கி வந்தாருன்னா உங்களுக்கு துப்புவார். ஒரு வேலையை வந்தாருன்னா முதல்ல அவர் மேலே பொய் கேஸ், கஞ்சா கேஸ் போட்டு நீங்கள் தான் உள்ளே வைப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஈரோட்டு தலைவர் வந்தாருன்னா அவர் மேலே கஞ்சா கேஸ் போட்டு இவங்க தான் உள்ளே வைப்பாங்க. சத்தியத்துக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறது எதுவுமே இங்கே இல்லை. நான் இப்படி பேசணுன்னே எங்கடா இருக்குன்னா இல்லை. கோயிலாக சுற்றிக்கிறீங்களே ஏன்டானா அதுக்கு பதில் இல்லை. யாரா சொன்னால் ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னா பதில் இல்லை. இந்த மாதிரி திருடாதீங்க அரசு சொத்தன்னா பதில் இல்லை. எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை வந்தாருன்னா துப்புவார். நீங்கள் பொய் கேஸில் போட்டு உள்ளே தள்ளிடுவீங்க. துப்புனா துடைத்துக் கொள்வார்களோ? ஆமாம், பொய் கேஸ் போடுவாங்க இவங்க. அவர் தான் சொன்னார், இந்த கண்ணீர் துளி பசங்களை நம்பி ஓட்டு போட்டாதீங்க, நாடு நாசமாக போயிடுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு பெரியார். இந்த திமுக இந்த போஸ்டிங்களுக்கு கண்ணீர் துளி பசங்க. இவருக்கு பெரியார் வச்ச பேர் எதுக்கெடுத்தாலும் அழுவானுங்க. கண்ணீர் துளி பசங்க எழுதுவார். பழைய விடுதலையில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு 49 முன்னாடியே 2 வருஷம் சலசலப்பாக வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சுட்டு முதலமைச்சராக வர வரைக்கும் 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. திமுக போட்டு இவர் பெரியாரை வந்து அதிகமாக கொச்சப்படுத்துனது யார் தெரியுமா? நம்மளாம் விமர்சிக்கிறோம், நம்ம மேலே கோவப்படுறாங்கல்ல இந்த திராவிடர்கள். இந்த திராவிடம் தான் பெரியாரை மட்டமாக எழுதுனாங்க. அவ்வளோ எழுதுனாங்க, கேவலப்படுத்தி எழுதுனாங்க. இந்த வயசு வித்தியாசத்தை சொல்லி இது உனக்கு தேவையா? மணியம்மை வயசுன்னா பெரியார் வயசுனா கேட்டது இவங்க திராவிடர்கள். இவங்க பத்திரிகையில் எழுதுனாங்க, மேடை போட்டு பேசினாங்க. பதிலுக்கு பெரியார் போட்டு கடுமையானது. கண்ணீர் துளி பசங்க கட்சி எதுக்காக வேணும்னா எது வேணாலும் செய்வானுங்க, பச்சையாக பேசினார். அதை பேசலாமா? அதை இவனை நம்பாத, கண்ணீர் துளி பசங்க நாட்டை நாசமாக்கிடுவானுங்க சொன்னது பெரியார். இப்போ புரியுதா எப்படின்னு? இப்போ அதுக்கு நீ எடுத்துக்கிறீங்களா? பெரியார் சொன்னதை எடுத்துக்கிறீங்களா? இல்லை, அப்புறம் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம், ராசி ஆகிட்டோம், அவரை ஏற்றுக்கிட்டோம், அவர் எங்களை ஏற்றுக்கிட்டாரு. அப்போ நேற்று விமர்சனம் பண்ணதெல்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இதுதான் வரலாறு. இவங்க வரலாறு. திராவிடம் என்னன்னு கேட்டிங்களா? அதுதான். தமிழ் என்றைக்கும் தமிழாகத்தான் இருக்கு. தமிழ் என்பதுதான் வரலாறு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம் தம்பி.